காஞ்சிபுரம் சங்கரா பல்கலையில் மகா பெரிவா சுவாமிகள் IAS பயிற்சி மையத்தினை சென்னை IIT இயக்குனர் வி காமகோடி சனிக்கிழமை திறந்து வைத்து பேசினார். காஞ்சிபுரம் சங்கரா பல்கலையில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் +2 மாணவர்களுக்கான உயர்கல்வி வழிகாட்டி கருத்தரங்கம் பல்கலையின் துணை வேந்தர் ஸ்ரீனிவாசு தலைமையில் நடைபெற்றது. சார்பு துணைவேந்தர் வசந்தகுமார் மேத்தா, முன்னாள் IAS அதிகாரி S ராமச்சந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அறிவியல் பிரிவு புலத்தலைவர் K வெங்கட்ரமணன் வரவேற்று பேசினார். கருத்தரங்கில் சென்னை IIT பேராசிரியர் சாரதி பொறியியல் துறையில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் குறித்து செயல்முறை விளக்கத்துடன் பேசினார். சென்னை தரமணியில் செயல்பட்டு வரும் CMI என்னும் கணித இன்ஸ்டிடியூட் பேராசிரியர் சந்திரமௌலி பேசிய பேராசிரியர் ரத்னகுமார் ஆகியோர் பொறியியல் மற்றும் அறிவியல் சார்ந்த உயர்கல்வி படிப்புகள், ட்ரோன் தொழில்நுட்பம் ஆகியன குறித்து விரிவாக பேசினார்கள். சென்னை IIT இயக்குனர் காமகோடி, பல்கலையின் சார்பு துணை வேந்தர் அசோக்குமார் மேத்தா ஆகியோர் பல்கலையில் பயிலும் மாணவர்களுக்கு வாரந்தோறும் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் புதிய தொழில்நுட்பங்களை அறிமுகம் செய்வது என புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டனர். பின்னர் காஞ்சி மகா சுவாமிகள் IAS பயிற்சி மையத்தினை சென்னை IIT இயக்குனர் வி காமகோடி திறந்து வைத்து பேசியது. தொழிற்சாலைகள் மூலமாக செயல்படுத்தப்படும் சுயம் பிளஸ் திட்டத்தினை சென்னை IIT எடுத்து நடத்துகிறது. மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இத்திட்டத்தினை சங்கரா பல்கலையிலும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். IITகளில் பட்ட படிப்பு படிக்க JEE தேர்வும், மேற்பட்ட படிப்பு படிக்க கேட் தேர்வும் எழுத வேண்டும். இத்தேர்வினை எழுதாத மாணவர்களுக்காக அனைவருக்கும் கல்வி அவசியம் என்ற நோக்கில் டிஜிட்டல் தொழில்நுட்ப வழியில் சுகாதாரம், உற்பத்தி, எலக்ட்ரானிக்ஸ் ஆகிய 3 துறைகளில் மாணவர்களை ஊக்குவிக்க தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் வி காமகோடி பேசினார். நிறைவாக பேராசிரியர் ராஜ்மோகன் நன்றி கூறினார். கருத்தரங்கில் 20க்கும் மேற்பட்ட பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பேராசிரியர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். The JEE advanced the top 100 students. மொத்தம் கூட நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் போல. இது ஒரு பெரிய ரொம்ப நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட். குறிப்பா இந்தியா முன்னேறணும், உன்னத பாரதம் 2047 விக்சித் பாரத் அப்படின்னு நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டர் அவர் ஒரு விஷன் நமக்கு போட்டிருக்காரு. இந்த விக்சித் பாரத்ல எத்தனை கட்டடம் கட்டணும், எத்தனை பேருக்கு வீடு கொடுக்கணும், எத்தனை ரோடு போடணும், எத்தனை ரிசர்ச் பார்க்ஸ் வரப்போகுது, எத்தனை இண்டஸ்ட்ரியல் பார்க் வரப்போகுது. சிவில் இன்ஜினியரிங் ஒரு டிசிப்ளினுக்கு அவ்வளவு வேலை இருக்கு. ஆனா இன்னைக்கு சிவில் இன்ஜினியரிங் பல காலேஜஸ்ல மூடுறாங்க, ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு போல. நான் இப்ப ஒருத்தருக்கு ஒரு 20-30 வயசுல வேலை வரத்தே ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் 12 லட்சம் சேலரி இருந்தா போறோம். ஒரு நல்ல டீசென்டான வாழ்க்கையை நம்ம வாழலாம். கரெக்டா? அதுவே ஒரு 20-25 வருஷம் கழிச்சு உங்களுக்கு பசங்க இருப்பாங்க, அவங்களுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அந்த சமயத்துல வயசான அம்மா அப்பா இருப்பாங்க, அவங்களெல்லாம் நீங்க பார்த்துக்கணும், உங்களை படிப்பா பார்த்துக்கணும், வேலை இருக்கணும். புரியுதா? ஸோ ஒரு 30 வருஷம், இன்னிலிருந்து 30 வருஷம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல போனாலும் சரி, சிவில்ல போனாலும் சரி, மெக்கானிக்கல்ல போனாலும் சரி, எந்த டிசிப்ளின்ல போனாலும் சரி, அது நன்னா உழைச்சு நன்னா கத்துட்டீங்கன்னா கூட்டி பார்த்தா எல்லாம். இன்னைக்கு ஏஐனால ஜாப், சிவில் இன்ஜினியருக்கு இன்னைக்கு ஏஐனால ஜாப் போகாது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு போகாது. ஸோ பார்க்கணும், ஸ்டூடெண்ட்ஸ் அதில் நிறைய சேர்த்து படிக்கணும். இதுதான் எங்களோட முதல் கருத்து. புரியுதா? இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கம்ப்யூட்டர் இன்னைக்கு நம்ம பேசுறோம், இது யூடியூப்ல இதுல போகும்போது இதுக்கு என்ன சேட்டலைட் கம்யூனிகேஷன் தேவை. எல்லாமே கம்ப்யூட்டர் சயின்ஸ். 47ல எனக்கு வயசு 80 ஆகும். நீங்கெல்லாம் நல்லா வேலை செய்ய முடியுமா தெரியாது. நீங்களாம் தான் அந்த நாட்டை அந்த டைம்ல நீங்க லீட் பண்றது யார்? 2047ல லீட் பண்ண போறது யாரு? என்னப்பா இறஞ்சி சொல்லுங்கப்பா, நீங்க தான் லீட் பண்ண போறீங்க. கரெக்டா? அதனால நீங்க இதெல்லாம் பத்தி நிறைய யோசிக்கணும். இதுதான் என்னோட முதல் மெசேஜ். எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம்ல வந்திருக்கீங்க. எல்லாரும் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேஸ் பண்ணி
வீக்கெண்ட் கிளாஸஸ் இங்கே இருக்கிற சயின்ஸ் டீச்சர்ஸே நடத்த போகிறாங்க. எல்லாரும் அதை வந்து பெனிஃபிட் ஆகும். பேசிக்காக கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேத்தமேட்டிக்ஸ், பயாலஜி, சயின்சஸில் உங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. இந்த அடித்த டீச்சர்ஸை நேற்றுக்கு ஆனர் பண்ணோம். அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுத்த பசங்க ஃபண்டமெண்டலாக கிளியராக இருக்காங்க. அதாவது சில 2 விதமான படிப்பு இருக்குது. ஒன்று ராட் லேர்னிங், அப்படியே நொட்டு அடித்து அப்படியே ஒப்பிச்சு பரீட்சையில் மார்க் வாங்குறது. இன்னொரு புரிஞ்சுட்டு கேள்விக்கு பதில் எழுதி மார்க் வாங்குறது. 2த்துக்குமே இப்போ மார்க் வந்து நிறைய எஃபர்ட் இருக்கிறோம். இந்த யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து அப்புறம் அதில் ஆன்லைனில் எல்லா கோர்சஸுக்கும் ரெக்கார்ட் பண்ணி அந்த லெக்சர்ஸை நாங்கள் போட்டுருவோம். ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டி இவங்க தான் ஸ்ரீ காமகோடி சாரை பற்றி அவன் அப்பா பற்றி சொன்னார். பெரிய ஸ்காலரி பர்சன், பெரிய மகாபிரவா கூடவே நடந்தே போயிட்டு இருப்பார். அவர் கூட ரொம்ப வினயத்தோடு இருப்பார். நிறைய படிச்சிருந்தா கூட வினயத்தோடு இருப்பார். அதுபோலவே லைக் ஃபாதர் லைக் சன். டாக்டர் காமகோடி சார் வந்து அவருடைய பொசிஷனுக்கு அவர் ரொம்ப வினயத்தோடு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம், எங்களுக்கு ஆச்சரியம். பெரிய ஸ்காலர், இன்றைக்கும் பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் அவர் ஒரு வேலை பண்ணிட்டு இருக்காருன்னு மற்ற யாருக்கும் தெரியாது. ஹி செல்ட் இன் ஹை பொசிஷன் தேர். அவருடைய பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டிலாம் வந்து டிசைன் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய பொசிஷனில் இருக்காரு. எல்லாத்தையும் விட காஞ்சி மகா சுவாமி இவர் குழந்தையா இருக்க போது இவ அப்பா எடுத்துன்னு போய் பேர் வைக்க கேட்டப்போ காமகோடி மகா சுவாமி பேர் வச்சார். அந்த மகாசுவாமி பேரில் ஒரு ஐஏஎஸ் இன்ஸ்டியூட் இந்த காமகோடி மகாசுவாமி பேரை இங்கே வைக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் எனக்கு. இந்த பாக்கியம் தந்ததுக்கு யூனிவர்சிட்டிக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவித்துக் இவர் காமகோடி சார் நான் இப்போ கற்றுக்கிட்ட என்னென்னா, மெட்ராஸ் நடக்கிற 1 வருஷம் பயிற்சி நடக்கிற ஐஏஎஸ் பரீட்சைக்காக நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயார் பண்ணுறோம். அவள் பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி வந்து ஐஏஎஸ் ஜாயின் பண்ணுற ஹோப்பில் பண்ணுறோம். எவ்வளோ தூரம் பண்ணுவாங்க, அது அவனுடைய உழைப்பை பொறுத்தது. இங்கே இவற்றே எத்தனைனால இந்த கோர்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த 1 வருஷத்து கோர்ஸை ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக கன்வெர்ட் பண்ணி சப்ஜெக்டை கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இவன் ஐஏஎஸ் பரீட்சையை பாஸ் பண்ணாலும் பண்ணால் இல்லைனாலும் கூட எங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கும், வேல்யூ சர்டிஃபிகேட் ஆன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன். அது அளவுக்கு இந்த கோர்ஸை இங்கே இனாகிரேட் பண்ணிட்டு நன்றி. இடம் தந்த வைஸ் சான்சலர், ப்ரோ வைஸ் சான்சலர், யூனிவர்சிட்டிக்கு என்னுடைய மனமான நன்றி. Our heartfelt
sincere gratitude to Vice Chancellor, Pro Vice Chancellor. வணக்கம். அனைவருக்கும் ஐஐடி மெட்ராஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாங்கள் கடந்த 3 வருடமாக பல ரூரல் ப்ளஸ் Tier 2, Tier 3 சிட்டிஸுக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைகளுக்கு ஒரு குவாலிட்டி எஜுகேஷனை டிஜிட்டல் டெக்னாலஜி மூலமாக எப்படி எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு எஃபர்ட்டை நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். அதில் பல இன்ஜினியரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸோட நாங்கள் MOU பண்ணி அந்த MOU வழியாக அவங்களுக்கு அந்த இன்ஸ்டிடியூஷன் சரௌண்டிங் ஏரியாஸில் இருக்கிற குழந்தைகளை நாங்கள் ரீச் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ரீச் பண்ணி அவங்களுக்கு குட் எஜுகேஷன், அது தவிர ஐஐடி மெட்ராஸில் ஆஃபர் பண்ணுற சில ஃபெசிலிட்டிஸை எப்படி அவங்க உபயோகப்படுத்திக்கலாம் இதெல்லாம் பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்திட்டு வரோம். அதில் இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி விஸ்வ மகாவித்யாலயத்தில் இன்னைக்கு இந்த 1 day ப்ரோக்ராம், அதில் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிறத பற்றி இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு பேசினாங்க. ஐஐடி மெட்ராஸ்லேருந்து ப்ரொஃபஸர் சாரதி, அவங்க டீம், எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸ் டீம், AI டீம், இவங்கெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி சில வெளிநாடுலேருந்து சில ப்ரொஃபஸர்ஸ் அரேஞ்ச் பண்ணி அவங்களையும் பேச சொன்னோம். குறிப்பாக இன்னைக்கு ஆப்ரேஷன் சிந்தூர் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பெரிய பாடம், எல்லா டிசிப்ளின்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங்லேயும் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கணும், ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு ஹியூமன் கேபிட்டல் இருக்கணும். அப்போதான் இந்த சிந்தூர் மாதிரி ஒரு ஆக்டிவிட்டியை நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறத அது சொல்லி கொடுத்துருக்கு. குறிப்பாக பல இன்ஜினியரிங் டிசிப்ளின்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், எம்பெடட் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இமேஜ் ப்ராசஸிங், இது மாதிரி இப்போ கெமிக்கல், அம்யூனிஷனுக்கு எல்லாத்துக்குமே அவங்க வந்து மெட்டீரியல், மெட்டலர்ஜி, இது மாதிரி பல டிசிப்ளின் சேர்ந்து தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூரை சக்ஸஸ்ஃபுல்லாக நமக்கு முடிச்சு கொடுத்துருக்கு. இதை தான் நாங்கள் வந்து இப்போ +2 படித்த இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 குழந்தைகள் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எந்த டிசிப்ளின்லையும் படிக்கலாம், எல்லாருமே வந்து ஒரே ஒரு டிசிப்ளின் தான் பண்ணணுங்கிறது இல்லை. எல்லாருமே இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபைனான்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. சிவில் இன்ஜினியரிங் நிறையா தேவை, ஓஷன் இன்ஜினியரிங், நேவல் ஆர்கிடெக்சர், இது மாதிரி ஒரு டிசிப்ளினும் தேவை. சிந்தூரை ஒரு எக்ஸாம்பிளாக இன்னைக்கு உதாரணமாக வச்சு அவங்களுக்கு சொன்னோம். ஸோ இன்னைக்கு இந்த சைடில் இருக்கிற வந்தவாசி, அரக்கோணம், வாலாஜாபாத், இந்த 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 சரௌண்டிங்ஸ், காஞ்சிபுரம் சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இப்போ இது மாதிரி இந்த யூனிவர்சிட்டி மூலமாக ஐஐடியும் யூனிவர்சிட்டியுமா சேர்ந்து அவங்களுக்கு சில ப்ரோக்ராம்ஸ் நடத்த போகிறோம். அவங்களுக்கு வந்து சில கோர்சஸ், அதே மாதிரி சும்மா பேசிக் சயின்சஸில் நல்ல ட்ரைனிங், அந்த JEE சிலபஸை நாங்கள் வந்து ஒரு பேசிக்காக வச்சுட்டு அதில் சயின்ஸில் நல்ல ட்ரைனிங், அதாவது அவங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ட்ரைனிங், அதுவும் இந்த யூனிவர்சிட்டி டீச்சர்ஸை வச்சு பண்ணலான் இருக்கோம். AICTE, UGC அவங்க வந்து இப்போ வந்து 40% கோர்சஸ் ஆன்லைனாக எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அவங்க வந்து 40% கோர்சஸ் ஆன்லைனில் எடுத்துக்கிறதுக்காக ஸ்வயம் போர்ட்டல் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்வயம் போர்ட்டலோட கோர்சஸும் இங்கே வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ், இங்கே சுற்றி இருக்கிற காலேஜஸ் அவங்க எடுத்துக்கிறதுக்கு அது மாதிரி ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ரீசெண்டாக போன பிப்ரவரியில் 2024 மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனில் நமக்கு வந்து ஸ்வயம் ப்ளஸ் அப்படின்னு ஒரு போர்ட்டல், அதில் இண்டஸ்ட்ரி லெவல் கோர்சஸையும் ஸ்கில் கோர்சஸையும் எடுத்துன்னு வர்றதுக்கு சில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதையும் இவங்க குழந்தைகளுக்கு இன்னைக்கு சொல்லியிருக்கோம், யூனிவர்சிட்டியும் அதை எடுத்து செய்யணும்ட்டு. ஸோ இது மாதிரி எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸில் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அந்த SMT அசம்பிளியில் ட்ரைனிங், இது மாதிரி பல ப்ரோக்ராம்ஸ் இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இந்த ஏரியாவில் இருக்கிற பல காலேஜஸ்ஸு அப்புறம் மாணவர்களுக்கு போய் சேரணுங்கிறது எங்களோட விருப்பம். இதுக்கு இன்னைக்கு ரொம்ப துணையாக இருந்த வைஸ் சான்சலர் சங்கரா, SCSVMEயோட வைஸ் சான்சலர், ப்ரோ வைஸ் சான்சலர் பமல் விஸ்வநாதன் அவர்கள் எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கணும். காஞ்சிபுரத்தில் இப்போ விக்ஷித் பாரத் 2047 அப்படிங்கிறது நம்ம ஆனரபிள் பிரைம் மினிஸ்டரோட பெரிய விஷன். அதில் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பல விதமாக கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய டெக்னாலஜிஸ், டெக்னோக்ராட்ஸை உருவாக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு கவர்னன்ஸும் டெக்னாலஜி ரொம்ப சேர்ந்து போகிறதுனால இன்ஜினியர்ஸ்
சிவில் சர்வீசஸில் போனால் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா கான்ட்ரிபியூட் பண்ண முடியுங்கிறது எங்களோட அபிப்பிராயம். அதே மாதிரி அதனால் ஒரு நல்ல ஒரு சிவில் சர்வன்ஸை இந்த செக்டார்லேருந்து, இந்த ஏரியாலேருந்து, காஞ்சிபுரம் சரௌண்டிங் ஏரியாஸ்லேருந்து எடுத்துன்னு போய் அவங்கள சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஒரு எஃபர்ட் இந்த யூனிவர்சிட்டியில் எடுத்திருக்காங்க. காஞ்சி மகாஸ்வாமி சிவில் சர்வீசஸ் அகாடமிங்கிற ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் இங்கே இருக்கிற மாணவர்கள், இங்கே இருக்கிறவங்க யாரெல்லாம் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு அதில் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க.